सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சமம்னு நாம சொல்ற இடத்துல அது ஒரு ஞானம் இல்லை, அந்த ரெண்டு ஞானமா இருக்கு. ரெண்டு ஞானத்துல ஒரு ஞானம் எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவை தெரிவிச்சிருக்கு. இன்னொரு ஞானம்ங்கிறது மரணம், ஏற்கனவே பார்த்த வஸ்து ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆனா ஞாபகம் வருதுங்கிறது தெரியல அந்த சமயத்துல. அதான் ஸ்மரணாபிமான பிரமோஷம் அப்படின்னு இப்படி சொன்னதால என்ன ஆச்சு, அந்த ஸ்மிருதி ரூபகா பரஸ்பரபூர்வ திருஷ்டாவபாசகாங்கிற இடத்துல ஸ்மிருதின்னு தான் சொல்லணுமே தவிர ஸ்மிருதி ரூபகான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஆட்சேபத்தை கிளம்பி. இப்ப சித்தாந்தி அதுக்கு பதில் சொல்றார். பதில் என்ன சொல்றாரு தெரியுமோ, அவன் எப்படி கிளப்பி விட்டானா அதே மாதிரி அவனுக்கு பதில். மரணாபிமானம்னு சொல்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு இதை சொல்றியா அதை சொல்றியான்னு ஒரு 4 விகல்பம் பண்ணிட்டார். எதுவுமே தெரியலேன்னு. அப்பனா ஸ்மரணாபிமானம்னு உனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னா அதனுடைய பிரமோஷமானதாக நீ எப்படி சொல்ல முடியும்? ஆகையாலே ஸ்மரணாபிமானமும் இல்லை, அதனுடைய பிரமோஷமும் இல்லை. இது ஸ்மிருதி கிடையாது, இது ஸ்மிருதியை போல இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ ஞானம் தான் அப்படின்னு இவருடைய சித்தாந்தத்தை சொல்றார். அதனால ஸ்மிருதி ரூபகாதானே தவிர ஸ்மிருதி இல்லை, ஸ்மிருதியை போல இந்த ஞானம். அதுதான் உச்சதே கோயம் மரணாபிமானோ நாம. மரணாபிமான ஸ்மரணாபிமான அது அழித்து கொடுத்து அப்படின்னு சொல்றீங்க, அது என்னது? நதாவத் ஞானானுவிக்ததையாங்கிற மரணாபிமானம்னா இப்படி விஷயம் நமக்கு தெரியறது, அது ஞானானுவிக்தமாக தெரிந்தால் அதுதான் ஸ்மரணாபிமானம். ஞானானுவிக்தமாக தெரிகிறதுனா என்ன? இப்படி பார்த்தோம், நான் அதை விஷயத்தை தெரிய வச்சுக்கேன். எழுத்தாவது ஒரு குடம் இருக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரிகிறது? குடம் தெரிகிறது இல்லையா? இது வெறும் குடம் தெரிகிறது. குடம் தெரிகிறதுன்னு தெரிகிறதோ? தெரியறதுன்னு தெரிஞ்சா ஞானானுவிக்ததையா சரியா? தெரிகிறது, வெறும் குடம் தெரிகிறது, குடம் மாத்திரம் தெரிந்தால் அது ஞானானுவிக்தமாக இல்லை, வெறும் விஷயம் தெரிகிறது. குடம் தெரிகிறதாக தெரிந்தால் அப்ப எனக்கு தெரிகிறதாக அந்த குடம் தெரிகிறதோ இல்லையா? ஞாபகோ கேட்டாக்கா நான் பார்த்துட்டே இருக்கேனே தெரிகிறது எனக்கு இடம் அப்படின்னு தெரிஞ்சாக்க ஞானத்தோடு சேர்ந்து தெரிகிறது அந்த குடம். நீங்க ஸ்மரணம் எல்லாமே இப்படித்தான் வரும். அன்னைக்கு பார்த்தேனே அப்படின்னு இன்னைக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு பார்த்தேனேன்னு சொன்னா அந்த ஞானத்தோட சேர்த்துதானே அந்த விஷயம் தெரியுது. அன்னைக்கு பார்த்த விஷயம் அன்னைக்கு பார்த்தேன்னு அந்த ஞானத்தோடு சேர்ந்து தெரிகிறது இல்லையா? ஆகையாலே மரணத்துக்கு எது விஷயமாகுமோ அதெல்லாம் ஞானானுவிக்தமாக விஷயமா. இப்ப ஞானானுவிக்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுது. இதுதான் ஸ்மரணத்துக்கு லட்சணம், இதுதான் நான் ஸ்மரணாபிமானம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவர் சொல்றார், இதை நீங்க அப்படி சொல்றது தெரியும். நகாவது ஞானானுவிக்ததையா கிரகணம் ஸ்மரணாபிமானோ நாமான்னு சேர்த்துக்கணும். ஸ்மரணாபிமானோ நாம நகாவது ஞானானுவிக்ததையா கிரகணம். ஏன் அப்படி சொன்னா என்ன? நகி அதிவிருத்தஸ்ய ஞானஸ்ய கிராஹ்ய விசேஷணத்தையா விஷயபாவः. கிராஹ்ய அதிவிருத்தம்னா அதீதம்னு. அதீதம்னா ஏற்கனவே போகுது, அப்பேற்பட்டது அதிவிருத்தம். ஏற்கனவே அந்த ஞானம் போன பிற்பாடு அந்த ஞானம் அதிவிருத்தமாச்சு. அது எங்கேயாவது பிரத்யட்சமா தெரியக்கூடிய விஷயத்துல கிராஹ்யமாகுமா? பிரத்யக்ஷம்
அனுமானம் தெரியுமோ பிரத்யட்சத்துக்கு எது விஷயம்? சம்பத்தம் வர்த்தமானங்க இருக்கியதே தச்சுரா. பிரத்யட்சமாகனா நமக்கு பிரத்யட்சமாகிற சமயத்துல அந்த வஸ்து இருக்கணும். எது தெரியறதோ அது அந்த சமயத்துல இருக்கணும். இதுதான் கிரகணம்னு சொல்றது. கிரகணம்னா பிரத்யட்சம். ஏற்கனவே இருந்தது இப்ப தெரியுமோ? பிரத்யட்சமா தெரியுமோ? தெரிய முடியாது இல்லையா? அதனால அதிவிருத்த ஞானத்தை கிராஹ்யம்னா பிரத்யட்ச விஷயமான வஸ்துக்கு விசேஷணமாக அது எப்படி தெரியும்? அது சாத்தியம். அதனால என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? தஸ்மாத் சுத்தமேவ அர்த்தம் ஸ்மிருதி அவபாசயதி ந ஞானானது. அந்த ஸ்மரணமானது அர்த்தம்னா விஷயம், விஷயத்தை மாத்திரம்தான் தெரிவிக்குமே தவிர ஞானத்தோடு சேர்த்து அந்த விஷயத்தை தெரிவிக்காது அப்படின்னு சொல்லி பிராபாகரனை பார்த்துதான் இந்த மாதிரி பேசலாம். மற்ற யாரையும் பார்த்து பேச முடியாது. ஏன்னு கேட்டா பிரத்யட்சத்துக்கு தானே இந்த நியமம். அந்த விஷயம் அந்த சமயத்துல இருக்கணுங்கிறது. பரோட்ச ஞானத்துக்கு அது அவசியம். ஏற்கனவே அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு யாராவது கதை சொன்னா நமக்கு அழகா புரியும். புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வஸ்து அப்படியே இருக்குன்னு இல்லை. பரோட்ச ஞானத்துல அதீத விஷயங்கள்லாம் கூட தெரிவிக்கலாம், அது விஷயமாகும். ஆனால் இங்க இவனுக்கு பிராபாகரனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பிராபாகரன் எல்லா ஞானத்தையும் ஞானாம்சத்திலையும் ஞாத்திரம்சத்திலையும் அபரோக்ஷம்னு வச்சுக்கிறான். விஷயாம்சத்துல தான் பரோட்சம். எந்த தியானம் வந்தாலும் பரோட்ச தியானமாகட்டும் அபரோக்ஷ தியானமாகட்டும் அந்த தியானம் எல்லாமே அந்த விஷயாம்சத்துல பிரத்யட்சம் பரோட்சம் அப்படிங்கிற வித்தியாசம் கொண்டதாக இருக்கும். ஆனால் சுவாம்சம் அந்த தியானாம்சத்திலோ யாருக்கு அந்த தியானம் வந்ததோ ஜாதா இருக்கானே அந்த ஜாதா விஷயத்திலோ அந்த தியானம் வந்து எப்போதுமே பிரத்யட்சமா தான் அப்படின்னு அவனுடைய நியமம். மூணும் சேர்ந்துதான் தெரியும். ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு மாத்திரம் தெரியாது. இப்போதைக்கு சொல்றோம். இப்ப வந்து கடத்தை நான் வந்து கண்ணால பார்த்தேன். எனக்கு கடம் தெரியுது. எப்படி தெரியுது? எனக்கு கடம் தெரியுது. எனக்குன்னு சொல்ற நான் தான் ஞாதா. எனக்கு அது தெரியுறதுன்னு சொல்றேன் இல்லையா? அது தெரியுறதுங்கிறது ஞானம். என்ன தெரியுது? கடம் தெரியுது. இப்ப கடங்கிறது பிரமேயம். பிரமேயமான கட விஷயத்தில் இந்த ஞானம் பிரத்யட்சம். எனக்கு தெரியறதுங்கிறதும் பிரத்யட்சம் தான், நான்கிறதும் பிரத்யட்சம். இந்த விஷயத்தில் நான் இன்னொரு உதாரணம். இந்த கட்டம் மேலேந்து எனக்கு தெரியுமே தவிர அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அனுமானம் பண்றேன் அந்த கடத்துக்குள்ள ஜலம் இருக்கு. கடத்துல இருக்கிற ஜலத்தை நான் இங்கிருந்து பார்த்தா தெரியாது இல்லையா? கண்ணாலுக்கு பார்க்க முடியாது. அதுல ஜலம் இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ண. அனுமானம் பண்ணினா இப்ப அதுல ஜலம் இருக்கு, அது எனக்கு தெரியுது. அதுக்குள்ள ஜலம் இருக்கிறது தெரியுது. ஆனால் பிரத்யட்சமா தெரியுறதோ? ஜலம் எனக்கு பரவும். ஆனா எனக்கு அது தெரியுறதுங்கிறது பிரத்யட்சம் தான். எனக்கு தெரிகிறதுங்கிறதும் தெரிகிறதுங்கிறதும் இந்த ரெண்டு அம்சத்துல அந்த தியானம் கூட பிரத்யட்சம் தான். ஆனா அதுக்கு விஷயமான ஜலம் விஷயத்தில் இந்த தியானம் பரோட்ச தியானம் ஆகும். இன்னொன்னு தான், நேற்றுக்கு நான் இங்க வந்து அந்த ஜலத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சொல்றான், மறுநாளைக்கு சொல்றான். நேற்றுக்கு பார்த்தேன்னு இன்னைக்கு சொல்றான். அப்ப என்னாச்சு? நேற்றுக்கு பார்த்தது இவனுக்கு ஞாபகம். நாம் பார்த்தேன்னு சொல்றதுனால ஞாதா ஸ்மர்த்தா அனுபவம். மரணம் யாருக்கு வந்ததோ அவன் தான் ஸ்மர்த்தா. ஸ்மர்த்தாவை நம்ம நினைச்சுக்கல. ஸ்மர்த்தா விஷயத்துல பிரத்யட்சம் இது இந்த ஞானம். அந்த ஸ்மிருதி ஞான விஷயத்திலையும் அது பிரத்யட்சம் தான். அப்ப எந்த விஷயத்துல அவன் நேற்று எந்த விஷயத்தை பார்த்தானோ வீடியோ பார்த்தான்னு சொன்னானே அந்த விஷயத்துக்கு இது ஸ்மிருதி. அந்த விஷயத்துக்கு ஸ்மிருதியை தவிர மற்ற வேற எந்த விஷயத்துக்கும் இது ஸ்மிருதி இல்லை. ஆத்ம ஞானாம்சத்திலேயோ அந்த ஞாதா அம்சத்திலோ அது ஸ்மிருதி கிடையாது. பிரத்யட்சம். எல்லா ஞானமும் யாருக்கு வந்ததோ அவன் விஷயத்தில் அந்த ஞான விஷயத்தில் பிரத்யட்சம் தான். அதனுடைய பிரமேயம் எதுவோ அந்த பிரமேய விஷயத்துல பிரத்யட்சம் பரோட்சம் ஸ்மிருதி அனுபவம் இந்த வித்தியாசம் கொண்டதாக இருக்கு. இப்படி இருக்கும்போது ஞானத்துக்கு எது பிரமேயமோ அந்த பிரமேயம் விஷயம் மாத்திரம்தான். அதுக்கு தியானம் இல்லை, பிரமேயமாகாது. ஞானத்துக்கு தியானம் பிரமேயமாகாது. ஞானம் ஸ்வப்பிரகாசம்னு பிராபாகரனுடைய சித்தாந்தம். அது இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகிறதா
பிரகாசிக்கிறது ஸ்வப்பிரகாசம். அது இன்னொரு ஞானத்துக்கு விஷயம் ஆகாது. இது அவருடைய சித்தம். அப்போ ஞானானுவிதமாக அந்த விஷயத்தை இந்த ஞானம் தெரிவிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே வந்து போன ஞானத்தை அது எப்படி தெரிவிக்க முடியும்? ஏற்கனவே தெரிகின்ற விஷயத்தை நினைச்சு பார்க்கலாமே தவிர அந்த ஞானத்தை எப்படி நினைச்சு பார்க்கறதுன்னு கேட்கிறான். ராமாகரனுக்கு தான் முடியாதே தவிர மற்றவாளுக்கு முடியும். அவனுடைய சித்தாந்தப்படி அவனுடைய கொள்கைப்படி பார்த்தா அவனுக்கு சரியா வரணும். ஞானானு ததாச்ச பதார்த்தோ நதிருஷ்டோ ஞான சம்சேதா. இது வேற சொல்ற. நீ பல இடத்துல ஞானம் தெரியாமல் விஷயம் மாத்திரம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி நிறைய இடத்துல நீ பார்க்கலாம். எப்படி? ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்ன. இதுல உள்ள ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை ஞாபகப்படுத்தினது. அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறதுன்னு ஸ்மரணம் ஏற்படுறது. இந்த ஸ்மரணம் வருது. எப்படி ஸ்மரணம் வருது? ஆமா, அன்னைக்கு பார்த்தேனே அந்த ராமன் அப்படி ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு பார்த்ததாக கேட்டதாக ஒரு ஞானானுவித்தமாகவா அந்த அர்த்தம் ஞாபகத்துக்கு வருது? இல்லை, வெறும் அர்த்தம் ஞாபகத்துக்கு வருது. கிராமம்னா கிராமம், ராமன்னா ராமன் அப்படின்னு தெரியறதே. இந்த இடத்துல பதத்திலேந்து வரக்கூடிய பதார்த்த ஸ்மரணத்துல ஒரு ஞானானுவித்தமாக அந்த பதார்த்தம் தெரியல, சுத்தமா பதார்த்தம் மாத்திரம் தெரியும். ஆகையாலே ஸ்மரணாபிமானம் சொல்லி எங்க காண்பிட்டு ஞானானுவித்தமாக தெரிகிறதுன்னு அது கிடையாது. ஞானானுவித்தமாக ஒரு சமயம் தெரிந்தால் அப்ப எல்லா பதத்துக்கும் அந்த அர்த்தத்துல ஞானமும் சேர்ந்துவிடும். கிராம பதத்து என்ன அர்த்தம்? பார்த்த கிராமம், ஏற்கனவே பார்த்த கிராமம்னு அர்த்தமாகும். அந்த பார்த்ததுங்கிறதும் அந்த இதுல சேர்ந்துடும். அப்ப பார்க்காத கிராமத்தை பத்தி பேசினா புரியாது. அதனால என்ன, அந்த ஞானங்கிற அம்சம் சப்தார்த்தத்தை தெரிந்துக்க கூடாது. அதான் சொல்றார், ஞானத்தியாபி சப்தார்த்தத்துவ பிரசங்கா. அப்படி ஒரு சமயம் அந்த ஞானமும் அந்த பதத்திலேருந்து நமக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் பதார்த்தத்துல ஞானமும் தெரிஞ்சுவிடும். பத வாக்கியார்த்தம் ததா இஷ்ட பூபாக விஷயார்த்தி தேபியா இது கிராமிய மாத்திரத்தா ஞான பராமரி. எனக்கு ஒரு குறித்த பூபாகம், ஏதோ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ஆசையா இருக்கு, அதனால அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறான். அது நம்ம அவசியம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு. அதுன்னு சொன்னாக்க அந்த நிலத்தை மாத்திரம்தான் அவன் நினைக்கிறானே தவிர அதோட தியானத்தெல்லாம் சேர்த்து இல்லை. நாம் பார்த்த நிலம் அப்படின்னுலாம் இல்லை, வெறும் அந்த நிலம் எனக்கு சகா சேத்தியா சகா பூபாகா மயா சேத்தியா. இது கிராஹ்ய மாத்திரத்தா, கிராஹ்யமான விஷயத்தை மாத்திரம் அதை தெரிவிக்கிறதே தவிர ஞான பராமரி. ஏற்கனவே பார்த்தான் போனா அந்த அந்த ஞானத்தெல்லாம் வச்சு பூயஸ்யா ஞான பராமரிச பூமியாக ஏவ ஸ்மிருதியில முக்காவாசி ஸ்மிருதிகள் ஞானத்தை தெரிவிக்காமல் தெரிந்த விஷயத்தை மாத்திரம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிதான் சொல்ல முடியாது. பூயஸ்யா ஸ்மிருதய எதை வச்சு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு வித்து கூட இருக்கு. ஒரு ஆசாமிய நான் 100 தடவை பார்க்கிறேன், வித்து பார்த்துட்டே வந்து அப்புறம் ஒரு நாளைக்கு அவரை நினைச்சு பார்க்கிறேன். நினைச்சு பார்க்கும்போது அந்த அவரை நினைச்சு பார்க்கிறதாக இருந்தால் அவரை எத்தனை தடவை பார்த்தேனோ அத்தனை தடவை சேர்ந்து ஞாபகத்துக்கு வரணும் உண்டோ? அப்படி ஒண்ணு. அவரை நான் யாரை பார்த்தேனோ அவரை நான் நினைச்சு பார்க்கிறதா இருந்தால் அந்த பார்த்ததுங்கிற தியானத்தோடு சேர்த்துதான் அவனை என்னால ஸ்மரிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் 100 தடவை பார்த்தா 100 தியானம். அப்படி இல்லை. ஒரு தடவை பார்த்தது தனித்தனியா வேற நினைச்சு பார்த்துக்கணும். அன்னைக்கு பார்த்தேன், அன்னைக்கு அப்படி பண்ணாரு, இன்னைக்கு இப்படி பண்ணாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நினைச்சு பார்க்கலாமே. மொத்தத்தையும் கேட்டா எல்லாம் கேட்டாதான் ஞாபகத்துக்கு வருங்கிறது. அதனால இந்த விதத்துல பார்க்கறது எது ஏற்கனவே பார்க்கப்பட்டதோ அந்த விஷயத்தை மாத்திரம் நினைச்சுக்க முடியும். அந்த விஷயத்தோடு அந்த தியானத்தை சேர்த்துதான் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஞானானுவித்தயா கிரகணம், இதுதான் ஸ்மரணம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அபிச்ச பூயஸ்யா ஞான பராமரிச பூமியாக ஏவ ஸ்மிருதயா நாபி வததோ ஞானஸ்ய ஸ்மரணாபிமானோ நாம ரூபபேதः அவபாவः.
அவன் வேற மாதிரியா பதில் சொன்னான்னு வச்சுருக்கோம். கோயம் ஸ்மரணாபிமானோ நாம தியானத்தை ஸ்வகதா ரூபபேதா, அந்த தியானத்திலே ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு தர்மமா விஷயத்துல ஒண்ணும் இல்லை. ஞானத்தை பார்த்தாலே தெரியும் இது ஸ்மரணம், இது அனுபவம் அப்படின்னு தெரியுமா. அப்ப ஞானத்துக்கு ஸ்மரணாபிமானம் அதுல ஒரு விசேஷமான தர்மம் இருக்கு. அதுக்குதான் நான் ஸ்மரணாபிமானம்னு பேரு வச்சேன் அப்படின்னு சொல்றான். ரூபபேதகனா அதுல இருக்கிற ஒரு தர்மம். நகி இதையும் தப்புங்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. நகி நித்யானுமேயம் ஞானம் அந்யத்வா வஸ்து ஸ்வதஏவ ரூபசம்பின்னம் திருஷ்யதே. ஞானம் அதீந்திரியம்னு சட்ட மீமாம்சகர்கள் சட்டமட்டத்துல ஞானம் தெரியாது, பிரத்யட்சமாக அது அனுமானத்தாலே தெரிஞ்சுக்க வேண்டும் ஞானத்தை. அதாவது எனக்கு ஒரு வஸ்து தெரிகிறதுங்கிறது எப்படி, எனக்கு அந்த ஞானம் வந்திருக்குங்கிறது எப்படி நான் அனுமானம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இந்த வஸ்து தெரிகிறதே அது தெரியணும்னா எனக்கு அது ஞானம் வந்தால்தான் அது தெரியும். ஆக வஸ்து பிரகாசிக்கிறதே, பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை வச்சு எனக்கு அந்த ஞானம் வந்திருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணு அப்படின்னு பாஷா மீமாம்சகாருடைய ஒரு குறிப்பு. பிராபாகரனுக்கு அப்படின்னு பிராபாகரனுக்கு ஞானம் வந்தா உடனே தெரியும் அது பிரத்யக்ஷம் சொப்பிரகாசம்னு வச்சுருக்காங்க. இப்ப அதனால ரெண்டுமே சேர்த்து பொதுவாக சொல்றாரு. ஞானம் நித்யானுமேயம் அப்படிங்கிற சொல்ற பக்கத்துல ஆகட்டும், அந்யத்வா வேற ஏதாவது இருக்கட்டும், ஸ்வதஏவ ரூபசம்பின்னம் திருஷ்யதே இது நகி, தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தோட தானாகவே தெரியும் அப்படிங்கிறது மற்ற வஸ்து விஷயத்திலையும் கிடையாது, ஞான விஷயத்திலையும் கிடையாது. இதை ஏன் இந்த மாதிரி சொன்னேன்? ஞானத்துல இருக்கக்கூடிய தர்மம் ஞானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஞானம் தெரியும் போது தெரியாது. அதுக்கு பிரமாணம் என்னன்னா, சபரசுவாமி பாஷ்யத்தில் கொடுத்தார், அதைவோக்தம் அனாகாராமேவ புத்தி அனுமீமஹி. ஞானத்தை நான் அனுமானம் பண்ணும் போது அந்த ஞானத்துக்கு அது எப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு ஆகாரங்கள்லாம் இல்லாத ஞானத்தை தான் நான் அனுமானம் பண்ணேன். ஞானத்துக்கு ஆகாரம் கிடையாது. ஞானத்துக்கு எது விஷயமோ அதுக்குதான் ஆகாரம் அப்படின்னு வாக்கு. இது பௌத்தவாதத்தை நிராகரணம் பண்ணிட்டு வரத்தை அவர் ஸ்தாபனம் பண்ணினது. ஞானத்துக்கு ஆகாரம் கிடையாது. ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த வஸ்துவுக்கு தான் ஆகாரம் உண்டு. அப்ப ஞானத்தை எப்படி அனுமானம் பண்றேன்? ஆகாரம் அது வேண்டாமா? இருக்கு ஆகாரமே வேண்டாம், நிராகாராமேவ புத்தியும் அனுமீன அனுமானம் செய்வோம் அப்படின்னு அவரே அனாகாராங்கிறது அர்த்தம். அனிரூபித ஆகார விசேஷம். அது கதாகாரமா இருக்கா பதாகாரமா இருக்கா, தியானத்துல ஒரு ஆகாரமும் அனிர்திஷ்ட ஸ்வலக்ஷணம் வித்தியர்த்தா. அது அதோடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுது. நமக்கு எத்தனையோ விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட அது எப்படி இருக்குன்னு சொல்லுது. கடன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்த்து ஒரு ரூபத்தை வர்ணனம் பண்ண முடியும். திரவியத்தை கேட்கும்போது கடத்தினுடைய அந்த வர்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு வர்ணத்தை காண்பிக்கணும். அது ஒரு கலர் அந்த இருக்கு, அதை போல இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு எதையாவது காண்பிக்கும். அதுவும் ஒரு விதமான அதை வர்ணிக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஆந்தரமான பதார்த்தம் சுகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒன்றும் சொல்லவே முடியாது. இது போல இருக்கும் அதை போல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. துக்கம்ங்கிறது எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. வலி எப்படி இருக்கும் ஆகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இருக்கும், சதுரமா இருக்கும், கோணலா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ தெரிஞ்சுட்டா அவளுக்கு அதை உபமானமா சொல்லிக்கணும். தெரிஞ்சவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே தவிர தெரியாதவனுக்கு வழி கொடுக்கும். அப்ப அந்த விதத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் அனிர்திஷ்ட ஸ்வலக்ஷணம். தியானமும் அப்படிதான். எனக்கு தெரியுறது, ஆமா தெரியுறதுங்கிறது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கவும் முடியாது. தெரியுறது உனக்கு தெரிஞ்சா அவனுக்கும் தெரியும், அவ்வளவுதானே சொல்லாங்க. எனக்கு எப்படி தெரியுறது, அந்த ஞானம் எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியும். இதுதான் அனிர்திஷ்ட ஸ்வலக்ஷணம். ஸ்மரணாபிமானாத்மகதா. அதனால தியானத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் போல இருக்கு ஸ்மரணாபிமானம்னு. ஸ்ருதி தியானத்துல மாத்திரம் அந்த விசேஷம் உண்டு, மற்ற தியானத்துல கிடையாதுன்னு சொல்லாது. நாப்பி கிராஹ்ய விசேஷ நிமித்தா ஸ்மரணாபிமானः.
அதாவது இந்த ஸ்மரணாபிமானம்னா என்னன்னா ஸ்மிருதியுடைய விஷயமே தனியா போயிடுறதா. பிரத்யட்சமான விஷயம் இருக்கு, அது அந்த பிரத்யட்ச விஷயம் அதுவும் ஸ்மிருதிக்கு விஷயமாக கூடிய வஸ்துவும் அதுலயே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கு. கிராஹ்ய விசேஷ நிமித்தம், அதான் அனுபவத்துக்கு விஷயம் வேற, ஸ்மரணத்துக்கு விஷயம் வேற, விஷயத்திலேயே வித்தியாசம் இருக்கு. அதனால ஸ்மரணம் செகண்ட் வித்தியாசப்பட்டு தெரிஞ்சு போயிடுறது அப்படி சொல்லலாமே கேட்டா இது ரொம்ப தப்பு. ஏன் தப்புனா பிரமாண கிராஹ்யத்தைவ அவிகல அனதிகசிய திருஷ்யமானத்வா. பிரமாணத்தினால் எந்த விஷயம் பார்க்கப்பட்டதோ அனுபவிக்கப்பட்டதோ அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் கூட கூட்டலோ கழித்தலோ இல்லாமல் உறவு ஒன்றும் பண்ணாம அந்த விஷயத்தை தான் ஸ்மரிக்க முடியுமே தவிர ஸ்மரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி விஷயம் ஏற்படாது. ஏற்கனவே எந்த வஸ்துவை பார்த்தானோ அந்த வஸ்துவை இவனால ஸ்மரிக்க முடியும். ஏற்கனவே பார்த்த வஸ்துவில கொஞ்சம் கூட்டி சேர்த்து இவனால ஸ்மரிக்க முடியாது. ஞாபகம் வரும்போது அதுல ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு இதை மாத்திரம் ஸ்மரிக்கிறேன்னா அதுவும் பண்ண முடியாது. அதனால பிரமாணத்துக்கு விஷயமே வேறு, மரணத்துக்கு விஷயமே வேறுன்னு சொல்லக்கூடாது. மரணத்துக்கு எது விஷயமோ அது நிச்சயமா பிரமாணத்துக்கு விஷயமா இருந்தா, அப்படி இல்லைன்னு சொன்னா மரணமே வராது அந்த விஷயம். இதுக்கு மேல என்ன சொல்றா, இதுவும் அடிபட்டு நாபி பல விசேஷ நிமித்தா ஸ்மரணாபிமானா. அதாவது ஞானத்துல உங்களுக்கு ஒன்றும் ஸ்மரணாபிமானம்னு ஒண்ணு கொம்பு வச்ச மாதிரி தெரியாது, விசேஷம் தெரியாது. அதனுடைய விஷயத்திலையும் வித்தியாசம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஸ்மிருதிங்கிற ஞானம் வந்தால் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் பிரத்யட்சமா பார்த்தா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், காதால கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். மரணம் வந்ததுன்னா மறிக்கிறேன் மராமி அப்படின்னு இது வித்தியாசப்படக்கூடிய. பிரத்யட்சமா பார்க்கறத ஸ்மராமின்னு சொல்ல மாட்டான், பஷ்யாமி ஸ்மராமி அப்படின்னு நேர பார்க்கிறேன், மரணம் இல்லை. ஸ்மராமி ந பஷ்யாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னாச்சு, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய பேச்சு இருக்கு, அதுல வித்தியாசப்படுறது. இதுதான் பலம். ஞானோத்பத்திக்கு அப்புறம் என்ன ஒரு காரியத்துல வித்தியாசம் வருதோ அதை பலம்னு சொல்லி இந்த பல விசேஷம் நினைத்தான். அதனால அந்த ஸ்மரணத்துல வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். ஸ்மரணாபிமானம்னு அதைத்தான் சொல்றோம். எந்த ஞானம் வந்தால் ஞானம் வந்தவன் அகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்லிக்கணும், அதுதான் ஸ்மரணாபிமானம். ஞானத்தினுடைய ஸ்மரணாபிமானம் சொல்லப்படுறது. இது மாதிரி அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துல அனுபவாமின்னு சொல்லுவானே தவிர ஸ்மராமின்னு சொல்ல மாட்டேன். இதை சொல்லலாமே. அதுக்கு என்ன சொல்ற, நாபி பல விசேஷ நிமித்தா ஸ்மரணாபிமானா புதா பிரமாண பல விஷயமாத்திராவச்சின்ன பலத்வாத். இது அவர் இந்த இதுல சொல்லிட்டார், இந்த வேதாந்த பரிபாஷையில பேசினார். பிரமாணத்துக்கு எது பலமோ அந்த பலம் உள்ள விஷயத்தினாலே அவச்சின்னமான பலத்தை உடையது ஸ்மரணம். பிரமாண பல விஷய மாத்திர அவச்சின்ன பலத்வா. மராமி 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 அப்படின்னு சொல்றாங்க. மரணம் வருதே, மரணத்துக்கு தனியா ஒரு பலனே கிடையாது. அனுபவத்துக்கு எது விஷயமோ, அனுபவங்கிறது பிரமாணத்தாலே ஏற்பட்டது, அதுக்கு எது விஷயமோ அதுக்கு எது பலமோ அதை மாத்திரம் அப்படியே தெரிவிச்சா அதைத்தான் ஸ்மரணம்னு சொல்றோம். அது எப்படியா கூட்டாம கூட்டி கழிச்சுட்டு ஒண்ணு பண்ணாம ஏற்கனவே பார்த்தது அவ்வளவே இன்னொன்று தடவை ஞாபகத்துக்கு வந்தது, அந்த பிரமாண வியாபாரம் இல்லாமலே அப்படின்னு சொன்னா சம்ஸ்காரத்தினுடைய சாமர்த்தியத்தினால வந்ததுன்னு சொன்னா அதைத்தான் ஸ்மரணம்னு. சம்ஸ்கார மாத்திர ஜன்மம் ஞானம் அப்படி. பிரமேயம், பிரமேயத்துல பிரமேயம் ஒண்ணு, பிரமேயத்துல ஒரு பலம் உண்டாகிறதுன்னு சொல்றோம். மீமாம்சக்காரர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவரை அந்த கடம் அங்க இருந்தது, ஆனா எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது தெரியுறதுன்னு சொல்றாங்க. கடம் தெரியாம இருந்தது, கடம் இப்போது தெரிகிறது. ஏன் தெரிகிறது? இந்த ஞானம் தான் அதுல அந்த ஒரு பலத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனம், பிரகாசம், பிராசக்தம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த பிரகடமாக ஆனது அந்த கட்டம். எப்படி அது பிரகடமாச்சு? எனக்கு என்னுடைய ஞானத்தினால அந்த பலம் அந்த கடத்துல உண்டாக்கப்பட்டது. இதுதான் பலம், ஞானத்தினால வரக்கூடிய பலம்.
வேதாந்தத்துல அதை விஷயாதித்யஸ்த சைத்தன்யம் பலம் பலவியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பலத்தோடு சேர்ந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயம்தான் அவனுக்கு அப்புறமா ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு மேல ஒண்ணுமே வரல. எது அங்க தெரிஞ்சதோ அதுக்கு மேல அதிகப்படியா ஒண்ணும் வரல. அப்படி இருக்கிறது பலத்துல ஏதோ விசேஷம் இருக்கு, அதனாலதான் இது ஸ்மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், எந்தமோ ஒரு விசேஷம் இருக்கிறதுனால தானே அவன் ஸ்மராமின்னு சொல்லிக்கிறான், அனுபவாமி. அங்க அனுபவாமி நம்ம ஸ்மராமின்னு வித்தியாசமா பேசுறானே. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது. இந்த சப்தத்தினால இப்படி வித்தியாசப்படுத்தி பேசுறதுனாலேயே அவன் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறான் ஞானத்திலேன்னு தெரியுதுன்னு கேட்டா அதுக்கு சொல்றார், புனः क्वचित् कदाचित् अनुकूलचरे स्मरामि इत्यनुवेदः सः वाचकशब्दसंयोजनानिमित्तः. அந்த ஸ்மராமின்னு சொல்றத வச்சுட்டு வித்தியாசம் சொல்ல முடியாது. அது ஸ்மராமின்னு அவனுடைய சப்த பிரயோகம். இந்த சப்த பிரயோகம் அது அந்த அர்த்தத்துக்கு வாசகமான சப்தத்தை சேர்த்து அவன் ஸ்மராமின்னு சொல்றான். அவ்வளவுதானே தவிர இதனால அவனுக்கு ஞானமே வித்தியாசப்பட்டு தெரிகிறதோன்னு நினைச்சுவான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கட்டம் இருக்கு. இந்த கடத்தை ஒருத்தன் பார்த்தான். 2-3 பேர் பார்க்கறான்னு. ஒருத்தர்கிட்ட என்ன பார்த்த அப்படின்னு கேட்டேன். ஒருத்தன் என்ன சொல்றான், கடகா கடோதிருஷ்டா அப்படி. என்ன தெரிஞ்சுதுன்னா கடம் தெரிஞ்சுது. இன்னொருத்தன் கலசோதிருஷ்டான்னு சொல்றான். இவன் கலசோதிருஷ்டான்னு சொல்லல, அவன் கடோதிருஷ்டான்னு சொன்னா அதனால வித்தியாசம் இருக்கு. 2 பேரும் பார்த்த விஷயத்திலே சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அதை அந்த சப்தத்தை வித்தியாசப்படுத்தி சொன்னான். அவ்வளவுதானே தவிர வாசக சப்த சங்கயோஜனா, அந்த வாசகமான சப்தத்தை சேர்த்ததுனால உனக்கு வித்தியாசமாக சப்தம் வித்தியாசமா இருக்குங்கிறதுனால வித்தியாசம் தெரியுது. இது அர்த்த வித்தியாசம் கிடையாது. கிரியாபதத்தின் சில சமயம் மாறும். இப்ப பாருங்களேன், அகம் திஷ்டாமி அகம் நகச்சாமி அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் நின்று இருக்கான். அவன்கிட்ட நான் கேட்கிறேன், என்னவா பண்ணிட்டு இருக்கேன்? நான் நின்று இருக்கேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன திஷ்டாமின்னு சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், அகம் நகச்சாமி அப்படின்னு சொல்றான். அப்ப என்னது, 2 பேரும் பண்றது ஒரே வேலைதான். இந்த கா கதி நிறுத்தவுன்னு ஒரே அர்த்தத்துல வேற சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல கச்சாமிக்கும் நகிஷ்டாமிங்கிறது இல்ல, திஷ்டாமிங்கிறதுக்கும் நகிஷ்டாமிங்கிறதுக்கும் அர்த்தத்துல அதாவது ரொம்ப பரியாயமானு சொல்ல முடியாது. அது ஒரு விதமா தெரிவிக்கிறது, இது ஒரு விதமா தெரிவிக்கிறது. விஷயம் ஒன்னா இருக்கலாம், ஆனா பரியாயம்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி கூட இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றார், அதே விஷயத்தை நீங்க இந்த சப்தத்தால சொன்னா ஒரு மாதிரியா தெரியும், இன்னொரு சப்தத்தால சொன்னா இன்னொரு மாதிரியா தெரியும். இந்த கட சப்தமே வேண்டாம். அவன் இன்னொன்னு சொல்றான், மிருண்மய பதார்த்தா அப்படின்னு சொல்றான். ஜலாஹரண சாதனம் மிருண்மய பதார்த்தா, மிருண்மயம் ஜலாஹரண சாதனம் இப்படிலாம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வச்சுட்டா பரியாயம்னு நேர சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன சொல்றார், அது வாசகமான சப்தத்தை சேர்த்ததுனாலே. யதா சாஸ்திராதிமது ஆகிருத்தவும் கௌகுவியமானா, இந்த சாஸ்திரா அந்த லட்சணங்கள்லாம் இருக்கிற ஒரு பிராணியை பார்த்தா கௌ அதுவும் கௌ கௌஹுன்னு தான் சொல்லணும்னு நான் ஒன்றும் நிர்பந்தப்படுத்தல. நான் சொல்றது அந்த வஸ்துவோட விஷயம் தான், ஞானத்தோட விஷயத்தை பத்தி தான் சொல்றேன் இல்லையா. அது நீங்க அதுல உள்ள ஜாதிய கோத்துவம் அப்படின்னு சொல்றது, கோசங்கத்தை வச்சு கோத்துவம்னு சொல்றோம். இல்லாட்டா கோஷம் இப்படிதான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அது நீங்க நான் வேற ஒரு பேரை வச்சு சொன்னா வேற மாதிரியா கூட வரும். தஸ்மா பூர்வ பிரமாண சம்ஸ்கார சமுத்தயா தத்விஷயாவபாசித்வ மாத்திரம் ஸ்மிருதேஹே ந புனః பிரதீதிதா அர்த்ததோவா அதிகோம்சா. அதனால கடைசியில் என்ன முடிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு பிரமாணம் ஒரு விஷயத்தை தெரிவிச்சதே, அந்த விஷயத்தை அந்த அனுபவம் ஏற்படுத்தி கொடுத்த சம்ஸ்காரத்தினாலே பிற்பாடு அந்த சம்ஸ்காரத்தினால அந்த விஷயத்துல எந்த ஒரு தியானம் ஏற்படுறதோ அதைத்தான் நம்ம சுத்தி. முதல்ல அனுபவம் வந்தது, அந்த அனுபவம் சம்ஸ்காரத்தை விட்டுட்டு போச்சு. அந்த சம்ஸ்காரம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே விஷயத்தை தெரிவிச்சு அதான் இது காரணத்தினால வந்த வித்தியாசம். ஆக இதை தவிர்த்து அந்த விஷயத்திலேயோ அந்த ஞானத்திலேயோ ஒன்றும் வித்தியாசம் காண்பிக்கிறது
எஸ்ய தோஷ நிமித்தா பிரமோஷா பரிகல்பியேத மரணாசமானமே அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இது தோஷத்தால போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நகைக பூர்வ பிரமாண விஷயாவபாசித்துவம். இப்ப சொல்றையே இதம் ரஜதம் அப்படின்னு தெரியறதே இந்த பிரமம் கூட மரணம் தான், அந்த ரஜதாம்சத்துல ஸ்மரணம் தான் சொல்றையே. இந்த ரஜதத்தை அவன் இன்னைக்கு பார்த்தான், ஏற்கனவே பார்த்ததாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வ பிரமாண விஷய சம்ஸ்காரங்கள் இல்லை. இது புது ரஜதம், இவன் பார்க்கிற ரஜதம் ஏற்கனவே பார்த்த ரஜதமே இல்லை. அதனால பூர்வ பிரமாண விஷய அவபாசித்தம், ஏற்கனவே பார்த்த அந்த வஸ்துவை இந்த தியானம் தெரிவிக்கிறதுங்கிறது இல்லவே இல்லை. ஏன்? பூர்வஸ்திதார்த்த பிரதிபாசனா விசுத்தம். மொத்தமா இங்க இருக்குன்னு தெரியுது ரஜதம். இந்த ரஜத்தை இப்பதான் பார்க்கிறேன்னு அவன் சொல்றான். ஆகையால இது பூர்வ பிரமாணத்தான தெரிகிறது கிடையாது. அத்தः न अन्यसंप्रयोगे अन्य விஷய ஞானம் மிருதி கிந்து அர்த்தः. அதனால வேற ஒன்னோட இந்திரியத்துக்கு சம்பந்தம் இருக்கு, ஆனா அது தெரியாம இன்னும் ஒண்ணு தெரிகிறது சொன்னால் அப்ப அது என்னது? இது அத்தியாசம், பரஸ்பர பூர்வ திருஷ்டாவகாசம். அதாவது அதஸ்மின் ததவபாசம், அதஸ்மின் தஜ்ஞானம். இதை அத்தியாசம்னு தான் சொல்லணுமே தவிர மரணம்னு சொல்லக்கூடாது.